இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் எழுதின புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த புஸ்தகத்தில் உள்ளடக்கியிருக்கிற முக்கியமான காரியம் லவ், அன்பே பிரதானம். அன்பு, லவ், இதே தான் இந்த புஸ்தகத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த யோவான். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த யோவான். இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 90-95 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்கள் இருக்கிறது, 105 வசனங்கள் இருக்கிறது. இது திவ்யவாசகனாயிருக்கிற யோவான் அல்ல அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த யோவான் பத்மு தீவுக்கு அவர் கடத்தப்பட்ட பொழுது, நாடு கடத்தப்பட்ட பொழுது, அந்த பத்மு தீவில் இருக்கும் பொழுது அவர் எழுதினதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த நூலினுடைய கிரேக்க தலைப்பு அல்ல கிரேக்க பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆல்பா பீட்டா என்று சரி வரும். இது 1 யோவான் என்பதனாலே ஆல்பா என்றதற்கு பின்பதாக வரும். ஈயோவேனு ஆல்பா என்று சொல்லி கிரேக்க பதம் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சுவிசேஷ நூலை போல பிற நிருபங்களிலே வருகிற ஆசிரியர்களின் பெயர் இதிலே குறிப்பிடப்படவில்லை. இந்த ஆசிரியரை எழுதின ஆசிரியருடைய பெயர் இதிலே அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் கணித்ததுபடி இது யோவான் தான் எழுதினார் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதிலே சில முக்கியமான காரியங்கள் இந்த அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இதிலே கிறிஸ்தவ சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அன்பிலும் அறிவிலும் வளர்வதற்கு கொஞ்சம் உடையவர்களாய் இருக்கிறவர்களை குறித்து எபேசுவிலே ஆசியா மைனர், அதாவது ஆசியா மைனரிலே இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். எபேசு மற்றும் ஆசியா மைனரிலே இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம்தான் இந்த நிருபம். இதுல கிட்டத்தட்ட 4 முக்கியமான நோக்கங்கள் இந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி முழுமை பெற. 1 அதிகாரம் 4ஆம் வசனம். 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்ல, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாயிருக்கும்படி இந்த அதிகாரம் எழுதப்படுகிறது. 2வது பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாதிருக்க. இந்த புஸ்தகம் எழுதப்படுகிற ரீசன் 2வது பாவம் செய்யாதிருக்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இங்க தெளிவாய் சொல்லுகிற, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. 3வது பொய் போதகத்தை எதிர்த்து வாழ்வதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இங்கே பொய் போதகத்தை எதிர்த்து வாழ்வதற்கு அல்லது எதிர்த்து அதற்கு குரல் கொடுப்பதற்கு இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்களை யாரும் வஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன். அடுத்தால 4 நித்திய ஜீவன் உண்டென அறிய. ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் அறிய வேண்டும். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன்.
நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறத நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த புஸ்தகத்திலே சில விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் என்பதற்கு இந்த புஸ்தகத்தில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. நீங்க வாசிக்கிறேன். 1 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ இங்க தேவன் அவர் யார்? அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார் அப்படிங்கிற விளக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்த 3ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே அன்பை குறித்ததான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அப்போ பிதாவானவர் நம்ம பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இங்கே அன்பை குறித்து இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்கே தெளிவாக இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவானவரே, இயேசு கிறிஸ்துவானவரே, கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான், பிறந்தவனிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். தெளிவா சொல்றார். அவராலே பிறந்த எவனும், தேவனுடைய அன்பினாலே பிறந்த எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலே அன்பு கூறுகிறான். 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நீதி, ரைச்சஸ்னஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனாலே நீதியை செய்கிறவனும் அவராலே பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரால் நீதியை செய்கிறார் அப்படின்னா ரைச்சஸ்னஸுக்காக இருக்கிறார்னா தேவனாலே பிறந்தவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். ஒருவன் தேவனால பிறந்தான் அப்படின்னா அவன் நீதி செய்ய மாட்டான், அவன் நீதி செய்வான். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. அடுத்தாலுங்க சொல்றாரு, நீங்க இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை பற்றிய நிச்சயம், பரிந்து பேசுதலின் வல்லமையும் அதனுடைய பலனும் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஜபத்தினுடைய வல்லமையும் வாக்குறுதியும் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அடுத்தால பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வெற்றியின் உறுதிப்பாடு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்தால முன்னுரை, தேவனிடத்தில் உள்ள ஐக்கியத்தின் உண்மை தத்துவம், தேவனிடத்தில் உள்ள ஐக்கியத்தின் வெளிப்பாடு, அன்பு நிறைந்த ஆன்மீக வாழ்வு, விசுவாசமும் நிச்சயங்களும். இதான் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களோடு கூட பேசினீர், நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிகிற நடத்துகிற தேவதாசனோடு கூட வல்லமையான கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை